இந்த படம் ஆரம்பிச்ச உடனே ஒரு இருட்டான லூசியான சதுப்பு நிலம். அங்க ஒரு பிரம்மாண்டமான முதலை கழுத்துல ஜிபிஎஸ் ட்ராக்கரோட கெத்தா நீந்திக்கிட்டு இருக்கு. நாம தான் இந்த ஏரியாவோட டான் அப்படின்ற ரேஜுக்கு அது போயிட்டு இருக்கும்போது டமார்னு தண்ணிக்குள்ள இருந்து ஏதோ ஒரு மர்மமான விலங்கு அதை அட்டாக் பண்ணி அப்படியே உள்ள இழுக்குதுங்க. அப்படியே கட் பண்ணா நம்ம கதையோட ஹீரோயின் சிஸ்டைன் அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டான ஹன்னா கூட நியூ ஆர்லைன்ஸ் டவுன்ல செமையா ஜாலியா பார்ல என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டா அவங்க பார்ட்டி மூட்ல இருக்கும்போது சிஸ்டைனோட பாஸ் ஃபோன் பண்றாருங்க. ஆஃபீஸ் கூப்பிடுது அப்படின்னு சொல்லி அவளும் பாரை விட்டு வெளியே வந்து ஃபோனை அட்டன் பண்ணுறான். கடுப்பான சிஸ்டைன், சார் நான் இந்த ட்ரிப்புக்காக 1 வருஷமாக பர்மிஷன் கேட்டு அப்ரூவல் வாங்கி வச்சுருக்கேன், எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ்லாம் கூட கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுருக்கேன் சார் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அந்த கொடுமைக்கார பாஸ் ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. முகமெல்லாம் சோகமாகி அப்படியே சோர்ந்து போய் உள்ளே வர்றாங்க நம்ம சிஸ்டைன். உள்ளே வந்து அவளோட ஃப்ரெண்டு ஹன்னா அங்கே இருக்கிற ஒரு லோக்கல் டூர் கைடு ரோட்ரிக்ஸ் கூட சேர்ந்து ஏதோ ஒரு டூர் நோட்டீஸை வச்சு பயங்கரமாக டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சிஸ்டைனுக்கு மூட் அவுட் ஆனதுனால நான் கிளம்புறேன்டி, ரூமுக்கு போய் தூங்கணும் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஹன்னா அவளை விடலையே. ஏய் நில்லுடி, இந்த ரோட்ரிக்ஸ் பயங்கர டிஸ்கவுண்ட்டில் அந்த பாயோ ஏரியாவில் இருக்கிற முதலைகளை பார்க்குறதுக்கு டிக்கெட் தரேன்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு எக்ஸைட்மெண்ட் ஆகுறாங்க. நம்ம சிஸ்டன்ட், வேண்டாம்ப்பா நான் வரல, ஆளை விடு அப்படிங்கிற மாதிரி எஸ்கேப் ஆக பார்க்குறான். உடனே அந்த கைடு ரோட்ரிக்ஸ், ஹலோ மேடம், உங்கள் ஃப்ரெண்டு ஹன்னா ஆல்ரெடி நாளைக்கு மார்னிங் டூருக்காக உங்கள் 2 பேருக்கும் சேர்த்து காசு பே பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போ சிஸ்டன்ட் மெதுவாக ஹன்னா கிட்ட, என் பாஸ் இப்போ தான் என்னை வேலையை விட்டு தூக்கிட்டான் அப்படின்னு குண்டை தூக்கி போடுறா. அதை கேட்டு ஹன்னா அப்படியே ஷாக் ஆகி, ஐயோ சாரிடி அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. வேலை போயிடுச்சுன்னு ஃபீல் பண்ணுற சிஸ்டனை பார்த்து ஹன்னா, ஏய் இதுக்கெல்லாம் கவலைப்படாதடி அப்படின்னு தேத்துறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட எங்கள் அம்மாவோட அன்லிமிட்டெட் கிரெடிட் கார்டு இருக்குது, அம்மா என்கிட்ட காசு எல்லாம் நல்லா செலவு பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க, ஸோ நோ டென்ஷன் அப்படின்னு பில்டப் கொடுக்குறாங்க. தொடர்ந்து ஹன்னா, நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் யார், ஃபிக்ஸர், எந்த ஒரு கஷ்டமான சுச்சுவேஷனையும் ஈஸியாக சால்வ் பண்ணிவிடுவேன், அதனால தான் நீ எப்போவும் என் கூடவே இருக்க அப்படின்னு சொல்லி சிஸ்டைனை சமாதானப்படுத்துகிறான். சரி வேற வழியே இல்லைன்னு நம்ம சிஸ்டைனும் சரி வர அந்த முதலையை தான் பார்ப்போமே அப்படின்னு ஓகே சொல்லிடுறாங்க. அப்புறம் என்ன, நைட்டு முழுக்க சரக்கு, ஷார்ட்ஸு, டான்ஸுன்னு பார்ட்டி வெறித்தனமாக என்ஜாய் பண்ணி முடிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் நம்ம லோக்கல் கைடு ரோட்ரிக்ஸ் முதல்ல டூருக்காக ஆட்களை கூட்டிகிட்டு போக ரெடியாகி நிற்கிறாங்க. ஆனால் டூருக்கு வந்த குரூப் ரொம்ப சின்ன குரூப் தாங்க. அந்த சின்ன டூர் குரூப்பில் ஒரு 3 பேர் கொண்ட குடும்பம் இருக்குங்க. தாத்தா டிம், அவரோட பொண்ணு சார்லி, அப்புறம் பேரன் மைக்கி. இன்னொரு பக்கம் நைட்டு முழுக்க குடிச்ச குடியில் செம ஹேங்கோவரோட தலைவலியிலே நம்ம சிஸ்டேனும் ஹன்னாவும் அங்கே வந்து நிற்கிறாங்க. தாத்தா டிம் ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகி, டேய் மைக்கி முதலையே பார்க்க போகிறோண்டா, செம ஜாலியாக இருக்க போகுது அப்படின்னு பேரங்கிட்ட பேசுகிறாரு. ஆனால் அந்த பையன், நீங்கள் என்ன வேணால் பேசிக்கோங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு மொபைலை நோண்டிக்கிட்டு கண்டுக்காமல் இருக்காங்க. அப்போன்னு பார்த்து டயான் அப்படின்ற ஒரு லேடி அவசர அவசரமாக ஓடி வராங்க. ஆனால் அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸை பார்த்தா சதுப்பு நிலத்துக்கு டூர் போகிற மாதிரி இல்லைங்க, ஒரு பக்கா ஆஃபீஸ் ட்ரெஸ்ஸுங்க. ஏன்னா அவங்களோட ஃப்ளைட் லேட் நைட்டுக்கு போஸ்ட்பாண்ட் ஆனதுனால கேப் கிடைச்ச டைமில் எப்படியாவது இந்த டூரை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி வந்துட்டாங்க. அங்கே இருக்கிற ஒரு பெரிய முதலையை ஃபோட்டோ எடுத்து அவங்க மகனுக்கு அனுப்பணுங்கிறது தாங்க அவங்களோட ஒரே ஒரு ஆசையே. கடைசியாக எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹாய் ஹலோன்னு இன்ட்ரோ கொடுத்துக்கிறாங்க. நம்ம கைடு ரோட்ரிக்ஸ் எல்லாரையும் போட்டில் ஏற்ற ரெடியாகிறான். இந்த குரூப் இன்ட்ரோவில் அந்த அமைதியாக இருந்த பேரன் மைக்கி நம்ம ஹீரோயின்ஸை பார்த்த உடனே அப்படியே குஷியாகி என்ன எல்லாருமே மைக் அப்படின்னு கூப்பிடுவாங்க அப்படின்னு சீன் போடுறாங்க. அதே மாதிரி அந்த ஆஃபீஸ் ட்ரெஸ் போட்ட மேடமும் டயானும் என்ன எல்லாருமே டீன் கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்ல மொத்த குரூப்பும் அந்த சதுப்பு நிலத்தை நோக்கி கிளம்புறாங்க. டூர் ஸ்டார்ட் ஆகிற அந்த இடத்துக்கும் வந்தாச்சுங்க. அங்கே நம்ம கைடு ரோட்ரிக்ஸ் போட் கிளம்புறதுக்கு இன்னும் 30 நிமிஷம் இருக்குது, அது வரைக்கும் எல்லாரும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் தான் போட் டிரைவர், ஸோ என்னை எல்லாருமே கேப்டன் கூப்பிடலாம் அப்படின்னு தனக்குத்தானே பில்டப் கொடுத்துக்கிறான். அப்படியே பக்கத்தில் இருக்கிற ஒரு கிஃப்ட் ஷாப்புக்குள்ளே எல்லாருமே நுழைகிறாங்க. மற்றவங்க எல்லாருமே ஷாப்புக்குள்ளே போய் திங்ஸ் பார்க்க நம்ம சிஸ்டைனும் ஹன்னாவும் அங்கே இருக்கிற விசித்திரமான பொருட்களை வச்சு ஹேங்க ஒரு தலைவலியை மறந்து பயங்கரமாக ஃபோட்டோஸும் செல்ஃபியும் எடுத்து தள்ளுறாங்க. இன்னொரு பக்கம் மைக்கும் சாலியும் அப்படியே நடந்து அந்த கடையோட ஒரு தனி ரூம்குள்ளே போகிறாங்க. அங்கே சுற்றி முற்றி பார்த்தா ஏகப்பட்ட மிருகங்களோட மண்டை ஓடுகளை வரிசையாக அடுக்கி வச்சுருக்காங்க. அதில் குறிப்பாக ஒரு பெரிய கிளாஸ் பாக்ஸுக்குள்ளே ஒரு பிரம்மாண்டமான மண்டை ஓடு தனியாக இருக்குங்க. அதை பார்த்த உடனே மைக், இது ஏதோ பழங்காலத்து சேஃபர் டூத் ட்ரைகர் மண்டை ஓடாக இருக்கும் போலையே அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ணுறான். அப்பன்னு பார்த்து பின்னாடி இருந்து அந்த கடையோட ஓனர் அல்மேடா அசால்ட்டாக உள்ள வராருங்க. வந்து, தம்பி நீ தப்பாக கணக்கு போடுற, அது ஒரு நீர் யானையோட மண்டை ஓடு அப்படின்னு சொல்கிறாருங்க. அது மட்டும் இல்லாமல் பல வருஷத்துக்கு முன்னாடி ஆப்பிரிக்காவுக்கு வேட்டைக்கு போனப்ப இவரே சுட்ட நீர் யானையா அது. இந்த நீர் யானைங்க எல்லாமே பக்கா வெஜிடேரியன் தான். ஆனால் உலகத்தில் மற்ற பெரிய மிருகங்களை விட வருஷத்துக்கு அதிகப்படியான மனிதர்களை கொல்றது இந்த நீர் யானைங்க தான் அப்படின்னு ஒரு போடு போடுறாருங்க. இதை கேட்டு நம்ம மைக், என்னப்பா சும்மா கதை விடுறீங்க அப்படிங்கிற ரேஞ்சுக்கு ஒரு நக்கலான சிரிப்பு சிரிக்கிறான். ஆனால் அல்மேடா ரொம்ப சீரியஸாக, நீர் யானைங்க உலகத்தில் எதை பார்த்தும் பயப்படாது தம்பி அப்படின்னு முடிக்கிறாருங்க. அதுவும் குறிப்பாக அதோட குட்டின்னு வந்துட்டா ஒரு தாய் நீர் யானை தன் குட்டிக்கு முன்னாடி எதையும் நெருங்க விடாது, அதுக்காக உயிரையே கூட கொடுக்கும் அப்படின்னு அதோட டேஞ்சர் லெவலை விளக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த அல்மேடா போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்த ஒரு பயங்கரமான வேட்டைக்காரருங்க இவர். அப்போ பார்த்து நம்ம சிஸ்டைனும் ஹன்னாவும் அந்த ரூமுக்குள்ளே வராங்க.
அந்த மண்டோட பார்த்துட்டு சிஸ்டேன் அசால்ட்டா நீர் யானைங்க பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்குமே அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அல்மேண்டா அவளை முறைச்சி பார்த்துட்டு நீர் யானைங்க செத்து கிடக்கும்போது மட்டும்தான் க்யூட்டாக இருக்கும் அப்படின்னு ஒரு நக்கலான பஞ்சு வைக்கிறாருங்க. அண்ணா மெதுவா நாங்கள் இங்கே ஃபோட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்க அல்மேடா முதல்ல 5 ஃபக்ஸ் கொடுங்க அப்படின்னு காசு கேட்குறாரு. அப்புறம் என்ன நினச்சாரோ தெரியலங்க. சரி போங்க அப்படின்னு சொல்லி கண்டுக்காம அங்கேருந்து கிளம்புறாரு. உடனே நம்ம மைக் கேப் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஓடி வந்து அந்த பொண்ணுங்க கிட்ட ஃபோட்டோ எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லி ஆர்வமாக ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இன்னொரு பக்கம் நம்ம கேப்டன் ரோட்ரிக்ஸ் போட்டில் ஜிபிஎஸ்ஸை லாக் பண்ணி செட் பண்ணிட்டு பேசஞ்சர்ஸ் எல்லாருமே போட்டில் ஏற்ற ஹெல்ப் பண்ணுறான். நம்ம மைக்கோட கண் எல்லாமே இப்போ சிஸ்டேன் மேலே தாங்க இருக்குது. நாங்கள் பஃபலோ சிட்டிலேருந்து வரோம் அப்படின்னு சொல்லி ரூட் போடுறாங்க. இன்னொரு பக்கம் தாத்தா டிம் அவரோட பொண்ணு சாலி கிட்ட இந்த ட்ரிப்புக்கு உங்கள் அம்மா வந்திருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாரு. நம்ம ஆஃபீஸ் ஸ்ட்ரெஸ் மேடம் டயான் இருக்காங்க பாருங்க. போட்டில் ஏறுறதுக்கு கடைசி செகண்ட் வரைக்கும் ஆஃபீஸில் கால் பேசிக்கிட்டே வராங்க. ரோட்ரிக்ஸ் அவங்கள கூட்டிகிட்டு போய் தாத்தா டிம் பக்கத்தில் உட்கார வைக்கிறான். அவங்க போட்டில் ஏறும்போது மைக் கை கொடுத்து ஹெல்ப் பண்ண போக எதிர்பாராத விதமாக டயானோட ஃபோன் கை தவறி கீழே விழுந்துருதுங்க. உடனே மைக் ஐயோ சாரி மேடம் அப்படின்னு சொல்லி பதறான். கீழே விழுந்த ஃபோனை நம்ம ஹீரோயின் சிஸ்டீன் தான் டக்குன்னு எடுத்து கொடுக்குறான். அப்படி எடுக்கும்போது லாக் ஸ்க்ரீனில் டயானோட பசங்க ஃபோட்டோ இருக்கிறத பார்த்துட்டு வாவ் பசங்க ரொம்ப க்யூட்டாக இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லி பாராட்டுறா. ஃபோனை வாங்கின டயான் அவளோட பசங்களுக்கு மெசேஜ் பண்ணுறாங்க. ஆனால் அந்த பசங்க இவன் மெசேஜை கண்டுக்காமல் இக்னோர் பண்ணுறாங்க. வேறு வழியே இல்லாமல் கடைசியாக ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி பாசமாக மெசேஜை தட்டி விடுறாங்க நம்ம அம்மா டயான். அப்பன்னு பார்த்து நம்ம கேப்டன் ரோட்ரிக்ஸ் இருக்கான் பாருங்க. இந்த ஏரியாவுக்கு பொதுவாக சேஃப்டி வெஸ்ட்லாம் தேவையில்லை, ஆனால் யாருக்காவது வேணும்னா தாராளமாக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே சாலியும் அப்புறம் டயான் 2 பேரும் மட்டும் பயந்து போய் லைஃப் ஜாக்கெட்டை மாட்டிக்கிறாங்க. சாலி அந்த பிரைட் ஆரஞ்சு கலர் லைஃப் ஜாக்கெட்டை மாட்டும்போது தாத்தா டிம் நக்கலாம் சாலி முதல்ல எங்களுக்கு இந்த பிரைட் ஆரஞ்சு கலர்னா ரொம்ப பிடிக்கும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி அவளை பயமுறுத்துறாருங்க. உடனே ரோட்ரிக்ஸ் நடுவில் பூந்து தாத்தா நீங்கள் சொல்கிறது தப்பு, முதல்ல எங்களுக்கு ஆக்சுவலாக பிங்க் கலர்னா தான் ரொம்ப பிடிக்கும், அட்டாக் பண்ணுறதுக்கும் சரி ஜாலியாக விளையாடுறதுக்கும் சரி அதுங்க பிங்க் கலரை தான் தேடி வரும் அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போடுறாரு. இதையெல்லாம் சொல்லிட்டு ரோட்ரிக்ஸ் மொத்த குரூப்புக்கும் ரொம்ப சீரியஸாக ஒரு வார்னிங் கொடுக்குறாங்க. முதலைங்க அப்பப்போ கடிக்கும், ஆனால் அது அடிக்கடி நடக்காது. அதனால எல்லாருமே உங்கள் கை கால் அப்புறம் கேமரா எல்லாத்தையும் போட்டுக்குள்ளே பத்திரமா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தொடர்ந்து நான் இப்போ உங்களை இந்த ஏரியாவோட ரொம்ப பெரிய முதலையான பிக் பென்னை பார்க்க கூட்டிகிட்டு போக போகிறேன், அது 12 அடிக்கு மேலே இருக்கும் அப்படின்னு சொல்லி பில்டப் கொடுக்குறான். டூர் செமையாக ஸ்டார்ட் ஆகுதுங்க. போட்டில் போகும்போது வழியில் அழகான நீர் நாய்கள் அப்புறம் குட்டி குட்டி முதலைங்க எல்லாத்தையும் பார்க்குறாங்க. மொத்த குரூப்பும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணி ஜாலியாக வராங்க. அப்படியே போட் முன்னாடி போக ரோட்ரிக்ஸ் அவங்ககிட்ட இருக்கிற ட்ராக்கிங் டிவைஸை வச்சு அந்த 12 அடி முதல்ல பிக் பென் கடைசியாக எங்கே இருந்துச்சுன்னு ட்ராக் பண்ணி போட்டை ஓட்டுறாங்க. திடீர்னு அந்த டிவைஸ் பிக் பென் கரெக்டாக அவங்க போட்டு இருக்கிற அதே இடத்துல தாங்க இருக்குதுன்னு காட்டுது. நம்ம கேப்டன் ரோட்ரிக்ஸ் முதலையை ஏமாத்த மார்ஷ் மெல்லோ அப்படின்னு சொல்லக்கூடிய மிட்டாய்களை தண்ணியில் தூக்கி போடுறாங்க. ஏன்னா முதலைங்க அதை தண்ணியில் மிதக்கிற முட்டைகள்னு நினச்சி ஏமாந்து மேலே வரும். மொத்த குரூப்பும் மூச்சை அடக்கிட்டு பிக் பென் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு தும்பிக்கை கூட மேலே வரலங்க. பிக் பென் வராததுனால கேப்டன் அடுத்த பிளானான ஒரு முழு கோழியை கயிறு கட்டி தண்ணிக்குள்ளே தூக்கி போடுறான். அப்போவும் நம்ம பிக் பென் அந்த பக்கமே வரலங்க. கடுப்பான நம்ம ஹீரோயின் சிஸ்டேன் கேப்டன் அந்த வளைவுக்கு பின்னாடி போய் பார்ப்போமா அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுக்குறாங்க. போட் போயிட்டு இருக்கும்போது நம்ம ஆஃபீஸ் ட்ரெஸ் மேடம் டயான் திடீர்னு தூரத்தில் ஒரு முதலையை பார்த்துட்டு கேப்டன் அதோ அங்கே கிடக்குதே அதுதான் நம்ம பிக் பென்னா அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாருமே உத்து பார்க்குறாங்க. ஆமாங்க கழுத்தில் அதே ட்ராக்கர் பெல்ட் இருக்குது, அது பிக் பென் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த 12 அடி முதலையோட உடம்புல இருந்து அதோட தலையை ஏதோ ஒன்று கொடூரமாக கடிச்சு துண்டிச்சிருக்குங்க. பிக் பென் அங்கே ரத்த வெள்ளத்தில் செத்து மிதக்குது. அதை பார்த்த உடனே போட்டில் இருக்கிற எல்லாருக்குமே அடிவேரே கலங்கிடுதுங்க. தாத்தா டிம் பயத்தில் நடுங்கிக்கிட்டே தம்பி கேப்டன் 12 அடி முதலையவே இப்படி கொடூரமாக கடிக்கணும்னா தண்ணிக்குள்ளே என்னப்பா இருக்கும் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு நம்ம ரோட்ரிக்ஸ் மூச்சு அடைச்சி போய் சம்திங் பிக் ஏதோ ஒரு மிகப்பெரிய மிருகம் உள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். எல்லாருமே பயத்தில் பேய் அரைஞ்ச மாதிரி இருக்கும்போது நம்ம டயான் மேடம் கேப்டன் போட்டை கொஞ்சம் அந்த பக்கமாக நெருங்கி கொண்டு போங்க, நான் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேமராவோட நிற்கிறாங்க. ரோட்ரிக்ஸ் மேடம் அறிவு இருக்கா, அது ரொம்ப ஆபத்து அப்படின்னு சொல்லி தடுக்கிறான். ஆனால் டயான் விடாமல் யோ நான் இந்த டூருக்காக எக்ஸ்ட்ரா $300 கொடுத்துட்டு வந்திருக்கேன், என் காசுக்கு ஏற்ற மாதிரி நான் ஃபோட்டோ எடுத்தே தருவேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினான சிஸ்டேன் பயத்தில் கேப்டன் நாம் இப்போ இருக்கிற இந்த இடம் சேஃபான ஏரியா தானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தாத்தா டிம் செம டென்ஷன் ஆகி யோ ரோட்ரிக்ஸ் காசாவது ஒன்றாவது முதல்ல போட்டை திருப்பி எல்லாரையும் பத்திரமா ஊருக்கு கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லி கத்துறாரு. சுற்றி முற்றி பார்த்தா அங்கே சதுப்பு நிலத்துக்குள்ளே கிட்டத்தட்ட 3 to 4 மைல் தூரம் உள்ளே வந்துட்டாங்க. தாத்தா டிம் விடாமல் உன் ரேடியோவை இங்கே கொடு, நான் மெயின் ஆஃபீஸுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி மிரட்ட பேர மைக் நடுவில் வந்து தாத்தா கூல் கூல் அப்படின்னு சொல்லி அவரை சமாதானப்படுத்துகிறாங்க. ஒரு வழியாக ரோட்ரிக்ஸ் போட்டை திருப்பி மெயின்லேண்ட் நோக்கி போக ஆரம்பிக்கிறான். ஆனால் தாத்தா டிம் ஊருக்கு போய் உங்கள் பாஸ் கிட்ட உன்னை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேப்டனை திட்டிகிட்டே வராருங்க. போட் வேகமாக திரும்பிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு டமார்னு ஒரு சத்தங்க. தண்ணிக்குள்ளே இருந்து ஏதோ ஒரு முரட்டும் இருக்கும் அவங்க போட்டை பயங்கரமாக வந்து முட்டுது. போட் அப்படியே தாறுமாறா குழுங்க எல்லாருமே சீட்டில் இருந்து தூக்கி வீசப்படுறாங்க. ஐயோ என்னாச்சு, எது வந்து முட்டுச்சு அப்படின்னு சொல்லி எல்லாருமே அலறி அடித்து சுற்றி முற்றி பார்க்க
நம்ம அசிஸ்டன்ட் தண்ணியை உத்து பார்த்துட்டு ஒரு குண்டை தூக்கி போடுறா. ஐயோ, அது நம்ம போட்டுக்கு அடியில தான் இருக்கு அப்படின்னு கத்த. அடுத்த செகண்ட் அந்த மர்ம மிருகம் போட்டை லெஃப்ட் அண்ட் ரைட்டு வச்சு வெறித்தனமா உழுக்குது. எல்லாருமே பேலன்ஸ் இல்லாம அலற ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த செகண்ட் அந்த மொரட்டு மிருகம் அடியில இருந்து முட்டி போட்ட அப்படியே தலைகீழா கவுக்குதுங்க. மொத்த குரூப்பும் அந்த ஆபத்தான சதுப்பு நில தண்ணிக்குள்ள விழுந்துடுறாங்க. எல்லாருமே மரண பயத்துல அலறி அடிச்சுட்டு கவிழ்ந்த அந்த போட்டு மேல எப்படியாவது ஏறி உயிரை காப்பாத்திடலாம் அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு மேலே ஏறுறாங்க. ஆனா சுத்தி முத்தி பார்த்தா நம்ம கேப்டன் ரோட்ரிக்ஸை மட்டும் காணவே இல்லைங்க. தாத்தா டிம் நம்ம ஆஃபீஸ் ட்ரெஸ் மேடம் டயானுக்கு கையை கொடுத்து போட் மேலே ஏற்ற ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அவங்க பயத்தில் எனக்கு போட்டு வேணாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லி தனியாக அங்கே இருந்த ஒரு பெரிய மரத்து மேலே ஏறி குரூப்பை விட்டு பிரிஞ்சு போகிறாங்க. அப்பன்னு பார்த்து கொஞ்சம் தூரத்தில் தண்ணி பயங்கரமாக கொப்பளிக்குது. அதை பார்த்த சாலி இன்னும் தண்ணிக்குள்ளே இருக்கிற அவங்க அப்பா டிம்மை பார்த்து, அப்பா சீக்கிரம் தண்ணியை விட்டு மேலே வாங்கப்பா அப்படின்னு சொல்லி கத்துறான். இன்னொரு பக்கம் எல்லாருமே ரோட்ரிக்ஸ் ரோட்ரிக்ஸ் அப்படின்னு கேப்டனை தேடி கத்த, திடீர்னு தண்ணிக்குள்ள இருந்து ரோட்ரிக்ஸ் மேலே வராங்க. நம்ம கேப்டன் ரோட்ரிக்ஸ் வாயில இருந்து ரத்தத்தை கக்கிக்கிட்டு எப்படியோ கஷ்டப்பட்டு நீந்தி போட் குரூப் இருக்கிற இடத்துக்கு வரான். அவன் போட்டு மேலே ஏறின அடுத்த செகண்ட் டமார்னு ஏதோ ஒன்று போட் மேலே மறுபடியும் பயங்கரமா மோதுது. அந்த மோதன வேகத்துல கவிழ்ந்த போட் அப்படியே நகர்ந்து போய் சதுப்பு நிலத்துல வளர்ந்திருந்த சில மரங்களுக்கு நடுவுல மாட்டிக்குது. போட் மேல படுத்திருக்கிற ரோட்ரிக்ஸை பார்த்தா அவனோட தோள்பட்டையில ஒரு பெரிய காயம் ஒன்று இருக்குங்க. ரத்தம் சும்மா பீச்சு அடிச்சு ஊத்துது. நல்ல வேளையா நம்ம தாத்தாவோட பொண்ணு சாலி ஒரு நர்ஸுங்கிறதுனால அவ உடனே இவனுக்கு ரத்தம் ரொம்ப போகுது, காயத்தை உடனே சுட்டு ரத்தத்தை நிறுத்தணும், இல்லை நான் செத்துடுவான் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ண ரெடி ஆகுறாங்க. இந்த கலப்புறத்துக்கு நடுவில் கொஞ்சம் தூரத்தில் தண்ணியில் ஒரு பாக்ஸ் மிதந்து வரதை நம்ம சிஸ்டைன் பார்க்குறா. அது வேற ஒன்றுமே இல்லைங்க, ஆபத்து காலத்தில் ஹெல்ப் கூப்பிட யூஸ் பண்ணுற ஃப்ளேயர் கன் பாக்ஸ் தாங்க. அதை எப்படியாவது எடுக்கணும்னு நம்ம சிஸ்டைன் அங்கே இருந்த ஒரு மரக்கிளையில குரங்கு மாதிரி தொங்கிட்டு கஷ்டப்பட்டு கையை நீட்டி அந்த பாக்ஸை பிடிக்கிறாங்க. ஆனால் அவள் பாக்ஸை பிடிக்கும்போது அவள் காலுக்கு அடியில் தண்ணிக்குள்ளே ஏதோ ஒரு கொடூரமான மர்ம விலங்கு மெதுவாக மூவ் ஆகிட்டு இருக்குங்க. இருந்தாலும் நம்ம சிஸ்டர் செம தில்லா அந்த ஃப்ளேயர் கன் பாக்ஸை தூக்கிட்டு பத்திரமா போட் மேலே ஏறிடுறான். இன்னொரு பக்கம் கேப்டன் ரோட்ரிக்ஸை காப்பாற்றணும்ல, அதனால தாத்தா டிம் உடனே அந்த ஃப்ளேயர் கன்னோட நெருப்பை வச்சு ஒரு கத்தியை செமையா பழுக்க காய்ச்சிறாரு. நர்ஸ் சார்லி அந்த சூடான கத்தியை வச்சு கேப்டனோட காயத்தை சுட்டு ஒரு வழியா ரத்தத்தை நிறுத்திடுறான். வழியில கேப்டன் அலறி துடிச்சு அப்படியே மயங்கிடுறான். மைக் அண்ட் சிஸ்டன்ட் சுத்தி முத்தி பார்த்துட்டு யாராவது இருக்கீங்களா, ஹெல்ப் ஹெல்ப் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. ஆனால் சுற்றி ஒரு காக்கா குருவி கூட இல்லைங்க. கொஞ்ச நேரத்தில் கேப்டன் ரோட்ரிக்ஸுக்கு மயக்கம் தெளிஞ்சு கண்ணை முழிக்கிறாங்க. வந்து அவன் சொன்ன விஷயம் தாங்க எல்லாருக்குமே மரண பயத்தை காட்டுது. நாம் டூர் போகிற மெயின் ரூட்டை விட்டுட்டு ரொம்ப தூரம் வழி மாறி வந்துட்டோம், அதனால் இந்த ஏரியாவுக்கு யாரும் ஹெல்ப்புக்கு வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குண்டை தூக்கி போடுறான். சரி, இவங்களை அட்டாக் பண்ணது எந்த மிருகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. கேப்டனோட காயத்தை பார்த்த சாலி, இந்த காயத்தை வச்சு பார்த்தா அதை அட்டாக் பண்ண மிருகத்துக்கு குறைஞ்சது 10 இன்ச் நீளத்துக்கு பல்லு இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரமான கணக்கை சொல்கிறாங்க. உடனே எல்லாருமே, யோ கேப்டன், போட்டில் தானே ட்ராக்கர் இருக்க, அதை வச்சு ஆஃபீஸில் கண்டுபிடிச்சி வரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ரோட்ரிக்ஸும், ட்ராக்கர் சிக்னல் காட்டுறதுக்கு மட்டும்தான், ஆனால் நம்ம ஆஃபீஸ்காரங்க செம சோம்பேறிங்க, டூர் முடிஞ்சு நாங்கள் வரலைன்னா கூட அவங்க நைட்டு வரைக்கும் கண்டுக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க நம்பிக்கையில் மண்ணள்ளி போடுறாங்க. ஆஃபீஸோட க்ளோசிங் டைம் நைட்டு 7 மணி தாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம காணோன்னு தேட ஆரம்பிப்பாங்க. ஆனால் அவங்க தேடி வரும்போது நம்ம லொக்கேஷனை ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஆனால் அங்கே இருக்கிற டைம் இப்போ மதியம் தாங்க ஆகுது. இருட்டானதுக்கு அப்புறம் இந்த ஏரியாவில் இருந்தால் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி மொத்த குரூப்பும் நைட்டு வரைக்கும் வெயிட் பண்ண முடியாதுன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க. வேறு வழியே இல்லாமல் இப்போவே இங்கேருந்து தப்பிக்க ஒரு பிளான் போட ஆரம்பிக்கிறாங்க. பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது சார்லி மெதுவாக தாத்தா டிம் கிட்ட போய், அப்பா கேப்டன் ரொம்ப வீக் ஆகிட்டே இருக்காரு, அவரோட காயம் இப்போ இன்ஃபெக்ஷன் ஆக ஆரம்பிச்சிருக்கு, சீக்கிரம் காப்பாற்றலைன்னா கஷ்டம் அப்படின்னு சொல்லி ரகசியமாக பயத்தோட சொல்கிறான். அப்பன்னு பார்த்து தண்ணிக்குள்ளே இருந்து ரொம்ப விசித்திரமான பயங்கரமான ஒரு சத்தம் கேட்குதுங்க. அதை எல்லாருமே கேட்குறாங்க. ஆமாம், அந்த சைக்கோ மிருகம் பக்கத்தில் தான் இருக்குது, ஆனால் இப்போ அதை பற்றி பேசி இன்னும் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அந்த சத்தத்தை கேட்டும் கேட்காத மாதிரி கம்முன்னு இருக்காங்க. தொண்டையெல்லாம் வறண்டு போயிருக்கும்போது தாத்தா டிம் கவுந்த போட்டில் இருந்து கஷ்டப்பட்டு தண்ணியில் மிதந்து வந்த ஒரு வாட்டர் பாஸ்கெட்டை ஃபர்ஸ்ட் ட்ரைலே தில்லா எட்டி பிடிச்சிட்டாரு. அதில் இருந்த வாட்டர் பாட்டில்களை எல்லாருமே ஆளுக்கு கொஞ்சம்னு ஷேர் பண்ணி குடிச்சிட்டு பயத்தை குறைக்கிறதுக்காக சும்மா ஏதோ பேசி டைம் பாஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அப்போ எல்லாருமே பயத்தில் நடுங்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் அமைதியான கேப் கிடைக்குதுங்க. நம்ம சிஸ்டைன் மெதுவாக அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டு ஹன்னா கிட்ட மனசு விட்டு பேச ஆரம்பிக்கிறான். எங்கள் அம்மாவுக்கு உடம்புக்கு முடியாமல் போனதுலேருந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஓயாமல் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் மெடிக்கல் பில்ஸ் மட்டும் ஏறிக்கிட்டே போகுது. வீட்டை எங்கே இழந்துடுவோமோ அப்படின்னு சொல்லி எனக்கு மரண பயமாக இருக்குடி அப்படிங்கிற மாதிரி சொல்லி அழுகிறான். தொடர்ந்து சிஸ்டைன், என் லைஃப்பில் நான் எல்லாத்தையுமே தோத்துட்டேன்டி, காலேஜ் போச்சு, ஜிம்னாஸ்டிக் போச்சு, இப்போ எங்கள் அம்மாவை கூட என்னால் ஒழுங்காக பார்த்துக்க முடியல, கடைசியில் ஒரு பேசிக்கு வேலையை கூட என்னால் தக்க வச்சுக்க முடியல, நான் ஒரு பக்கா ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லி ரொம்ப உடஞ்சு போகிறாங்க. அதை கேட்டு கலங்குனா ஹன்னா அவளை தேத்தி, ஏய் அப்படிலாம் பேசாதடி, இனிமேல் எல்லாம் சீக்கிரம் சரியாயிடும், கவலைப்படாத அப்படின்னு சொல்லி பாசமாக சமாதானப்படுத்துறான். இவங்க 2 பேரும் இப்படி எமோஷனலாக பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு ஓரமாக உட்காந்துருக்க நம்ம மைக் கண்ணு திடீர்னு தண்ணி மேலே போகுதுங்க. அங்கே தண்ணிக்குள்ளே இருந்து குப்பு குப்புன்னு பபிள்ஸ் வர ஆரம்பிக்குது. உடனே பதறி போய் அவங்க தாத்தா கிட்ட, தாத்தா அங்கே பாருங்க ஏதோ ஒன்று மேலே வருது அப்படின்னு சொல்லி வார்னிங் கொடுக்குறான். தாத்தா டிம் உடனே அலறி அடிச்சுக்கிட்டு, சார்லி, மைக் சீக்கிரம் அந்த மரத்து மேலே இன்னும் உயரமாக ஏறுங்கடா அப்படின்னு சொல்லி கத்துறாரு.
சார்லியும் பயத்தில் மரக்கலையை பிடிச்சி உயரமாக ஏற பார்க்குறாங்க. ஆனால் எதிர்பாராத விதமாக கால் ஸ்லிப் ஆகி டமார்னு நேராக அந்த ஆபத்தான தண்ணிக்குள்ளே விழுந்துடுறாங்க. எல்லாருமே ஐயோன்னு கத்த நம்ம ஹீரோயின் சிஸ்டர் ஜிம்னாஸ்டிக் கற்று வச்சிருக்காங்க இல்லையா, யோசிக்கவே இல்லைங்க. டக்குன்னு தண்ணிக்குள்ளே குதிச்சு சார்லிக்கு ஹெல்ப் பண்ணி அவளை பத்திரமா குரூப் இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. ஆனால் ஆபத்து இதோட முடியலல்ல. மரத்து மேலே இருக்கிற ஹன்னா திடீர்னு தண்ணியை பார்த்துட்டு, சிஸ்டேன் அங்கே பாரு, ஏதோ ஒன்று வெறித்தனமாக நம்மளை நோக்கி சார்ஜ் பண்ணி ஓடிட்டு வருது அப்படின்னு சொல்லி மரண பயத்தில் கத்துறான். அடுத்த செகண்ட் அந்த முரட்டு மிருகம் மரத்தோட அடி மரத்தில் பலமாக மோத அந்த அதிர்ச்சியில் ஹன்னா பேலன்ஸ் இல்லாமல் மரத்தில் இருந்து தண்ணிக்குள்ளே தூக்கி வீசப்படுறாங்க. தண்ணியில் விழுந்த ஹன்னா எப்படியாவது தப்பிக்கணும்னு கஷ்டப்பட்டு நீந்துறாங்க. ஆனால் அவளை சுற்றி தண்ணி பயங்கரமான சுழல ஆரம்பிக்குது. அதாவது அந்த சைக்கோ மிருகம் அவளை சுற்றி சுற்றி வர்றது நல்லாவே தெரியுது. இதை பார்த்து ஷாக்கான சிஸ்டேன், ஹன்னா கவலைப்படாத, அதோ அங்கே தாழ்வான தொங்குற மரக்கலை எப்படி அப்படின்னு சொல்லி அவளுக்கு வழிகாட்டுறான். சிஸ்டேனும் மேலே இருந்து கையை நீட்டி ஹன்னாவை இழுக்க பார்க்குறாங்க. ஆனால் ஹன்னாவோட கை எட்டவே இல்லைங்க. இதை பார்த்து பதறி போன தாத்தா டிம், இந்த பொண்ணுங்க 2 பேருமே மாட்டிடுவாங்க போலையே அப்படின்னு சொல்லி பயந்து ஹன்னாவை காப்பாற்ற தில்லா தண்ணிக்குள்ளே குதிக்கிறார். ஆனால் அவர் தண்ணிக்குள்ளே காலை வச்ச அடுத்த செகண்ட் அந்த சைக்கோ மிருகம் தாத்தாவை டக்குன்னு தண்ணிக்கு அடியில் இழுக்குதுங்க. ஒரு சில செகண்டில் அந்த இடமே ரத்தம் சும்மா குப்புன்னு பீரிட்டு அடித்து மேலே வருது. இதை பார்க்கும்போதே தெரியுது தாத்தாவை காலி அப்படின்னு. தாத்தா போன சோகத்தில் எல்லாருமே கதற. ஹன்னா எப்படியோ கஷ்டப்பட்டு நீந்தி சிஸ்டைன் இருக்கிற மரத்துக்கு பக்கத்தில் வர்றான். ஆனால் சிஸ்டைனால் அவளை மேலே இழுக்க முடியலங்க. வேற வழியே இல்லாமல் ஹன்னா அங்கே பக்கத்தில் இருந்த இன்னொரு பெரிய மரத்தோட அடிமரத்தை கெட்டியாக பிடிச்சி எப்படியோ முட்டி மோதி தண்ணியை விட்டு மேலே ஏறி உட்காந்துடுறான். அப்பாடா, ஒரு வழியாக ஹன்னா தப்பிச்சிட்டா அப்படின்னு சொல்லி சிஸ்டைன் பெருமூச்சு விடுறாங்க. ஹன்னா மரத்து மேலே ஏறி அப்பாடா அப்படின்னு சொல்லி நிமிடுறான். ஆனால் அவள் சேஃபாக ஏறி உட்காந்த அடுத்த மைக்ரோ செகண்டில் தண்ணிக்குள்ளே இருந்து ஒரு பிரம்மாண்டமான முரட்டு நீர் யானை அப்படியே ராக்கெட் மாதிரி மேலே லங்ஸ் பண்ணி எழும்பி மரத்தில் இருந்த ஹன்னாவை கவிட்டு ஒரே இழுப்பாக தண்ணிக்குள்ளே இழுத்துட்டு போயிடுது. கண்ணி மிக்கிற நேரத்தில் அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டான ஹன்னாவை அந்த மிருகம் கடிச்சு துப்புனதை நேரில் பார்த்த நம்ம சிஸ்டைன் அப்படியே உறைஞ்சி போய் கத்தி அழுகிறாங்க. மைக், சார்லி எல்லாருமே தாத்தாவையும் ஹன்னாவையும் இழந்துட்டு மரண பயத்தில் கதறிட்டு இருக்காங்க. இங்கே இவ்வளோ கொடூரமான மரண வேட்டை நடந்துட்டு இருக்க. ஆனால் அப்படியே கட் பண்ணி அந்த போட் கிளம்புன ஆஃபீஸ் ஸ்டோக் பக்கத்தில் காட்டுறாங்க. கேப்டன் ரோட்ரிக்ஸோட போட் இன்னும் வராததை பார்த்து கம்பெனி ஓனர் செம டென்ஷன் ஆகி பொறுமையை இழக்கிறாருங்க. என்னடான்னு செக் பண்ணி பார்த்தா ரோட்ரிக்ஸோட போட் டிராக்டர் சுவிட்ச் ஆஃப் ஆகி கிடக்குங்க. மேட்ரு ஏதோ சீரியஸ்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த போர்ச்சுகல் வேட்டைக்காரன் அல்மேடா துப்பாக்கியை தூக்கிட்டு காணாமல் போன போட்டை தேடி அவரே சொந்தமாக அந்த ஆபத்தான சதுப்பு நிலத்துக்குள்ளே கிளம்புறாருங்க. இங்கே சதுப்பு நிலத்தில் தாத்தாவையும் ஹன்னாவையும் இழந்துட்டு மிச்சம் இருக்கவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதல் சொல்லிட்டு அழுதுட்டு இருக்காங்க. நம்ம மைக் மெதுவாக மயக்கத்தில் இருக்கிற கேப்டன் ரோட்ரிக்ஸ் எழுப்பி, யோ கேப்டன், இந்த ஏரியாவுக்குள்ளே எப்படிடா ஒரு நீர் யானை வந்திருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆனால் நம்ம ரோட்ரிக்ஸ் வழியால் சுத்தமாக அவுட் ஆகி எந்த பதிலும் சொல்லாமல் அப்படியே கிடக்குறாங்க. உடனே மைக், நம்ம இங்கே ஒரு நெருப்பை மூட்டுவோம், அப்போ தான் அந்த புகையை வச்சு யாராவது நம்மளை தேடி வருவாங்க அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுக்குறான். இதை கேட்ட மரத்துக்கு மேலே இருக்கிற நம்ம டயான் மேடம் இன்னும் ஒரு படி மேலே போய், தம்பி, நாம் இந்த போட்டை சுற்றி தண்ணியில் ஒரு நெருப்பு வளையத்தை உருவாக்குவோம். அப்படி செஞ்சால் அந்த நீர் யானை நெருப்புக்கு பயந்து நம்ம பக்கம் வராது. அது மட்டும் இல்லாமல் கவிழ்ந்த போட்டுக்கு அடியில் போய் டிராக்டர் ஆனில் தான் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ யார் தண்ணிக்குள்ளே போகிறதுன்னு குரூப்புக்குள்ளே ஒரு பெரிய சண்டையே நடக்குது. மைக், சார்லி எல்லாருமே தயங்க. கடைசியில் நம்ம தில்லான ஹீரோயின் சிஸ்டைன், டே எல்லாரும் சும்மா இருங்கடா, நானே போகிறேன் அப்படின்னு சொல்லி வாலண்டியராக தண்ணிக்குள்ளே குதிக்க ரெடி ஆகுறான். சிஸ்டைன் மூச்சை அடக்கிட்டு போட்டுக்கு அடியில் டைவ் அடிச்சு போகிறாங்க. அங்கே டிராக்டரை தேடும்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீர் யானை இழுத்துட்டு போன அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டான ஹன்னாவோட பாடி அங்கே கிடக்கிறத பார்த்துட்டு அப்படியே அதிர்ந்து போகிறாங்க. தண்ணிக்குள்ளேயே தன்னோட ஃப்ரெண்டை நினச்சி பயங்கரமாக கதறி அழுகிறான். கொஞ்ச நேரத்திலேயே மனசை தேத்திக்கிட்டு அங்கே கிடந்த லாக் பாக்ஸ் அப்புறம் டயானாவோட ஃபோன் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு மேலே வர பார்க்குறான். சிஸ்டைன் தண்ணிக்கு மேலே வரும்போது திடீர்னு நம்ம மைக் தண்ணிக்குள்ளே இருந்து டக்குன்னு வெளியே வந்து அவளை பயமுறுத்துறாங்க. அது மட்டும் இல்லாமல் சிஸ்டைன், நம்ம கிட்ட இருக்கிற ஃபியூல் தீரப்போகுது, சீக்கிரமாக காரியத்தை பாரு அப்படிங்கிற மாதிரி வார்னிங் கொடுக்குறான். தண்ணிக்குள்ளே கிடந்ததில் டயானாவோட ஃபோன் மொத்தமாக டேமேஜ் ஆகிருக்குங்க. நம்ம கேப்டன் ரோட்ரிக்ஸ் எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த ஃபோனை ஆன் பண்ணி அதில் இருக்கிற ஜிபிஎஸ்ஸையும் ஆன் பண்ணிடுறாங்க. அப்படியே கட் பண்ணா காட்டுக்குள்ளே போட்டை தேடி வந்துக்கிட்டு இருக்கிற ஓனர் அல்மோடாவோட டிவைஸில் இவங்களோட ஜிபிஎஸ் லொக்கேஷன் டக்குன்னு காட்டுதுங்க. இவங்களோட ஜிபிஎஸ் லொக்கேஷனை பார்த்த ஓனர் அல்மேடா, என்னது இவ்வளோ தூரம் தப்பான ரூட்லேயே போயிருக்காங்க, அங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகி ஸ்பீடு அவங்களோட லொக்கேஷனை நோக்கி போட்டை ஓட்டிக்கிட்டு வரான். இங்கே சதுப்பு நிலத்தில் மயக்கத்தில் இருந்த கேப்டன் ரோட்ரிக்ஸ் தூரத்தில் கேட்குற ஒரு இன்ஜின் சத்தத்தை கேட்டு டக்குன்னு கண்ணை முடிக்கிறாங்க. எல்லாருமே ஒத்து கேட்குறாங்க. ஆமாம், தூரத்தில் இருந்து ஒரு வெறித்தனமான ராக் சத்தம் ஸ்பீக்கரில் அலறுது. அப்பாடா, ஓனர் அல்மேடா நம்மளை காப்பாற்ற வந்துட்டான்டா அப்படின்னு சொல்லி மொத்த குரூப்பும் எகிரி குதிச்சு செம குஷியாகிறாங்க. ஆனால் அவங்களோட சந்தோஷம் அடுத்த 5 செகண்ட் கூட நீடிக்கலைங்க. டமார்னு ஒரு கொடூரமான கிராஷிங் சத்தத்தோட அல்மேடா வந்த போட்டோட இன்ஜின் அப்படியே சத்தம் இல்லாமல் ஆஃப் ஆகி சைலண்ட் ஆகுது. என்னாச்சுன்னு பார்த்தா அந்த நேரம் பார்த்து அல்மேடாவோட போட்டோட ஃபியூல் மொத்தமாக தீர்ந்து போச்சுங்க. வேற வழியே இல்லாமல் நம்ம அல்மேடா துடுப்பை வச்சு போட்டை மெதுவாக துளாவிக்கிட்டே இவங்க கிட்ட வர்றாங்க. சரி, முதல்ல இங்கேருந்து கிளம்புவோம் அப்படின்னு சொல்லி மயக்கத்தில் இருக்கிற ரோட்ரிக்ஸை தூக்கி அல்மேடாவோட போட்டில் ஏற்றுறாங்க. மரத்தில் இருந்து டயான் மேடம் உட்பட எல்லாருமே அந்த போட்டில் ஏறி உட்காடுறாங்க. போட்டில் ஏறின உடனே நம்ம ஆஃபீஸ் ட்ரெஸ் மேடம் டயானுக்கு செம்ம காண்டாகுதுங்க.
அவங்க மொத்த கோவத்தையும் அந்த ரத்த வெள்ளத்தில் கிடக்கிற கேப்டன் ரோட்ரிக்ஸ் மேலே திருப்புறாங்க. உனக்கெல்லாம் ஒழுங்காக போட்டு ஓட்ட தெரியுமாடா? உனக்கு திறமை இல்லாததுனால தான் இவ்வளோ பெரிய விபத்து நடந்திருக்கு. எனக்கு ஏற்பட்ட மன உளைச்சலுக்கும் இந்த பாதுகாப்பு இல்லாத டூருக்கும் உங்கள் கம்பெனி மேலே நான் கோர்ட்டில் கேஸ் போட போகிறேன் அப்படின்னு சொல்லி கத்தி அலும்பு பண்ணுறாங்க. இவங்க பேசுகிற நக்கலை கேட்டு கடுப்பான நம்ம மைக் நடுவில் வந்து, மேடம் வாயை மூடுறீங்களா? நீங்கள் மட்டும் ஆரம்பத்தில் அந்த $300 காட்டி விஐபி டூர் வேணும் வழி மாறி கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லி அடம்பிடிக்காமல் இருந்தா நாம ஏன் இங்கே வந்து மாட்டிக்க போகிறோம்? எல்லாத்துக்கும் நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லி டயானோட மூஞ்சில் அடித்த மாதிரி உண்மையை சொல்கிறான். மைக் அப்படியே சொன்ன உடனே டயானுக்கு கோபம் தலைக்கிறதுங்க. அவங்க கோவத்தில் படுத்துக்கிட்டு இருந்த ரோட்ரிக்ஸை போட்டு உழுக்குறாங்க. மைக் உடனே கேப்டனை காப்பாற்ற நடுவில் வரான். ஆனால் அந்த ஆத்திரத்தில் நம்ம டயான் மேடம் மைக்கை பிடிச்சி ஒரே தள்ள மைக் பேலன்ஸ் இல்லாமல் டமார்னு நேராக அந்த ஆபத்தான தண்ணிக்குள்ளேயே விழுந்துடுறாங்க. தண்ணிக்குள்ளே விழுந்த நம்ம மைக் அப்பாடான தலையை மேலே தூக்கி மூச்சு விடுறான். ஆனால் அவன் தலைக்கு அப்படியே பின்னாடி ஒரு பிரம்மாண்டமான முரட்டு நீர்யானோட தலை மெதுவாக தண்ணிக்கு மேலே வருதுங்க. மைக் திரும்புறதுக்குள்ள அந்த சைக்கோ நீர்யான ஒரே ஒரு வாய் டொபீர்னு மைக்கை அப்படியே கவ்வி தண்ணிக்குள்ளே இழுத்துட்டு போயிடுதுங்க. மைக்கு இங்கே தண்ணி வைக்கிற நேரத்தில் மைக் காலியானதை பார்த்த உடனே அது வரைக்கும் சீன் போட்டுட்டு இருந்த ஓனர் அல்மேடாவுக்கு அப்படியே தொண்டை அடைச்சிடுச்சுங்க. சார்லி தன் மகனை இழந்துட்டு பைத்தியம் பிடிச்ச மாதிரி கதறி அழுகிறான். மற்றவங்களுக்கும் மரண பீதியில் உறைஞ்சி போகிறாங்க. இப்போ நைட்டு வேற ஆக போகுதா? இந்த ஓப்பனாக இருக்கிற தண்ணிக்குள்ளே இருந்தா எல்லாரையும் அது லஞ்ச் ஆகிடும்னு புரிஞ்சுக்கிட்ட அல்மேடா எல்லாரும் போட்டை திருப்பி மறுபடியும் அந்த மரங்களுக்கு நடுவுலேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஆர்டர் போடுறான். போட் மரங்களுக்கு நடுவில் வந்து நின்ன உடனே நம்ம ஹீரோயின் சிஸ்டர் மெதுவாக அல்மேடா கிட்ட போய், யோ பெரியவரே அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அல்மேடா அவனோட பெட்டியை திறந்து காட்டி, என்கிட்ட 2 மயக்க ஊசி தான் இருக்குது. ஆனால் அந்த முரட்டு சைக்கோ நீர்யானைக்கு இந்த 2 ஊசி எல்லாம் பத்தவே பத்தாது. அது சும்மா அசால்ட்டாக தட்டி விட்டுட்டு வரும் அப்படின்னு சொல்லி இன்னும் பயமுறுத்துறான். இனிமே கடவுள் தான் காப்பாற்றணும் அப்படின்ற நிலைமைக்கு வந்த உடனே அல்மேடாவும் காயத்தோட படுத்திருக்கிற கேப்டன் ரோட்ரிக்ஸும் இந்த நைட்டை நாம தாண்டுவோமா அப்படிங்கிற மாதிரி கவலையில ஆளுக்கு ஒரு பீர் பாட்டிலை திறந்து சோகமா ஷேர் பண்ணி குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. தன்னோட கண்ணு முன்னாடியே தன் மகன் மைக் செத்து போன சோகத்துல சார்லி அப்படியே நெஞ்சு அடைச்சு போய் உட்கார்ந்துருக்கிறான். நம்ம சிஸ்டர் அவளை தேத்தலான்னு சொல்லி சார்லி சார்லி அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஆனா அவ எதையும் காதுல வாங்கலைங்க. இன்னொரு பக்கம் ஓனர் அல்மேடா இப்படியே பயந்துட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. நானும் கேப்டன் ரோட்ரிக்ஸும் தண்ணியில் நின்று அந்த நீர் யானைக்கு இரையாகிற மாதிரி அதை வெளியே வரோம், அது வரும்போது சுடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ரிஸ்கான பிளானை போடுறாங்க. ஆனால் எல்லாரும் பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் சார்லி மனசு விரக்தியா மெதுவாக ஒரு தாலாட்டு பாட்டை முணுமுணுத்துக்கிட்டே கம்முன்னு தண்ணிக்குள்ளே குதிச்சிடுறாங்க. சுற்றி பயங்கரமான பனிமூட்டை வேற இருக்கா. எல்லாருமே ஐயோ சார்லி அப்படின்னு கத்துறதுக்குள்ள அவள் அந்த பனிமூட்டத்துக்குள்ளே நீந்தி போய் அப்படியே காணாமல் போயிடுறாங்க. குரூப்பில் இருக்கிற எல்லாரோட கண்ணும் சார்லி போன பக்கமே இருக்க அந்த கேப்பை யூஸ் பண்ணி அந்த சைக்கோ நீரியான அல்மேடாவுக்கு பின்னாடி திடீர்னு தண்ணிக்கு மேலே பாஞ்சு வருதுங்க. வந்து ஒரே கவு அல்மேடாவோட காலை அப்படியே வெறித்தனமாக கவி பிடிச்சிடுது. காலில் நீரியான கவுன வழியில் அல்மேடா மரண கற்ற பக்கத்தில் இருந்த கேப்டன் ரோட்ரிக்ஸ் செம அலர்ட் ஆகுறான். டைமை வேஸ்ட் பண்ணாமல் கையில் இருந்த ஒரு துப்பாக்கியை வச்சு அந்த நீரியான மேலே ஒரே ஒரு மைக்க ஊசி அம்பை கரெக்டாக சுட்டி இறக்குறாங்க. அந்த ஊசி குத்துன வேகத்தில் நீரியான வழியில் அலறிக்கிட்டு பின்வாங்குது. ஆனால் போகும்போது சும்மா போகலையே, அல்மேடாவோட காலை கவ்விக்கிட்டே அவனையும் தண்ணிக்குள்ளே இழுத்துட்டு போகுதுங்க. ஆனால் கொஞ்ச நேரத்திலே ஹப்பாடான்னு ஒரு வழியாக மூச்சு விட்டுக்கிட்டே தண்ணிக்கு மேலே வராங்க அல்மேடா. அவனோட காலில் பயங்கரமான காயங்கள், ரத்தம் சும்மா ஆறு மாதிரி ஓடுது. எப்படியோ கஷ்டப்பட்டு நீந்தி கரைக்கு வந்துடுறாங்க. கரைக்கு வந்த அல்மேடா போட்டில் இருக்கிற கேப்டன் ரோட்ரியை பார்த்து, ரோட்ரிக்ஸ் சீக்கிரம் துப்பாக்கியில் அடுத்த மயக்க ஊசியை லோடு பண்ணுடா அப்படின்னு சொல்லி கத்துறான். ஆனால் அங்கே பார்த்தா நம்ம கேப்டன் ஏற்கனவே ரொம்ப ரத்தம் போனதுலையும் டயர்டானதுலையும் அப்படியே கண்ணை மூடி செத்து போயிருக்காங்க. இப்போ கேப்டனும் காலி. இப்போ துப்பாக்கி எடுக்கணும்னா அல்மேடா மறுபடியும் தண்ணிக்குள்ளே போய் தான் ஆகணும். வேற வழியே இல்லாமல் அங்கே மிச்சம் இருக்கிற நம்ம சிஸ்டைன் அண்ட் டயான் மேடத்துக்கிட்ட, நான் அந்த மயக்க ஊசியை எடுக்கிற வரைக்கும் அந்த நீர் யானையோட கான்சென்ட்ரேஷனை திருசு திருப்ப எல்லாரும் தண்ணியை பலமாக அடித்து சத்தம் போடுங்க அப்படின்னு சொல்லி பிளான் சொல்கிறான். அவங்களும் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காண்டி தண்ணியை போட்டு பயங்கரமாக அடிக்கிறாங்க. அவங்க தண்ணியை அடித்த சத்தம் போடுற கேப்பில் அல்மேடா மெதுவாக தண்ணிக்குள்ளே காலை வைக்கிறாங்க. ஆனால் இவங்க போட்ட பிளான் எல்லாம் அந்த சைக்கோ நீர் யானைக்கிட்ட பழிக்கலைங்க. அல்மேடா காலை வச்ச அடுத்த செகண்ட் அந்த பிரம்மாண்டமான முரட்டு நீர் யானை அவனுக்கு நேர் எதிராக வந்து நிற்கிது. நீர் யானையை நேரில் பார்த்த உடனே நம்ம வேட்டைக்காரன் அல்மேடாவுக்கு மொத்த கெத்துமே இறங்கிடுச்சுங்க. மரண பயத்தில் ஐயோ அம்மானு கத்திக்கிட்டே கரையை நோக்கி வெறித்தனமாக ஓட ஆரம்பிக்கிறான். ஓடுறது மட்டும் இல்லாமல் தன் கைவசம் இருந்த அந்த ஃப்ளேர் கண்ணை வச்சு அந்த நீர் யானை தன் மேலே பாயாமல் இருக்க அதோட மூஞ்சிக்கு நேராக காட்டி எப்படியோ தன்னை பாதுகாத்துக்க ட்ரை பண்ணுறாங்க. இருந்தாலும் அந்த சைக்கோ நீர் யானை மொத்த ஃபோக்கஸையும் நம்ம அல்மேடா மேலே வச்சு அவரை அட்டாக் பண்ண ரெடி ஆகுது. அல்மேடா ஃப்ளேர் கண்ணை வச்சு அதை மிரட்டிட்டு இருக்காரு. இதே சரியான டைம்னு புரிஞ்சுக்கிட்ட நம்ம தில்லான ஹீரோயின் சிஸ்டர் டக்குன்னு தண்ணிக்குள்ளே குதிச்சு ஸ்பீடாக நீந்தி போய் போட்டில் கிடக்கிற அந்த மயக்க ஊசி துப்பாக்கியை பத்திரமா எட்டி பிடிச்சிடுறாங்க. சிஸ்டேன் துப்பாக்கியை எடுத்த உடனே அல்மேடா, டயான் மேடம், சிஸ்டேன் 3 பேரும் டக்குன்னு போட்டில் ஏறி உட்காடுறாங்க. இங்கே ஒரு செகண்ட் இருந்தால் கூட இந்த நீர் யானை நம்மளை கவ்விடும் அப்படின்னு சொல்லி துடுப்பை வச்சு வெறித்தனமாக போட்டை போட்டி அந்த இடத்த விட்டு ஒரு வழியாக தப்பிச்சு நீந்தி போகிறாங்க. அப்பாடா இப்போதைக்கு எல்லாரும் சேஃப் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருப்போம்ல. போட்டில் தப்பிச்சு போகும்போது அந்த மரண பயத்திலே நம்ம அல்மேடா ஒரு விசித்திரமான வரலாற்று கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார்.
பல வருஷங்களுக்கு முன்னாடி லூசியானாவோட கிஃப்டா இங்க ஒரு ஜப்பானிய ஆகாய தாமரை செடி வந்துச்சு. அது இந்த சதுப்பு நில தண்ணி முழுக்க படர்ந்து எல்லா வழியையும் அடைச்சிருச்சு. அப்போ அமெரிக்காவில் பயங்கரமான கறி தட்டுப்பாடு வந்துருச்சுங்க. உடனே ஒரு அமெரிக்க அரசியல்வாதி என்ன பிளான் பண்ணாருன்னா, இந்த சதுப்பு நிலத்தில் இருக்கிற ஆகாய தாமரையை சாப்பிட்டு வளர்றதுக்காக ஆப்பிரிக்காவில் இருந்து நீர் யானைகளை இங்கே கொண்டு வந்து வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி சைன் பண்ணி ஓகே பண்ணியிருக்காரு. அந்த நீர் யானைகள் இந்த செடிகளை எல்லாம் சாப்பிட்டு வளரும். இந்த கதையெல்லாம் கேட்ட உடனே டயான் மேடத்துக்கு கோவம் தலைக்கேறுது. சுற்றி பார்த்துட்டு, யோ, அப்போ இந்த சதுப்பு நிலம் முழுக்க முளைச்சி போயிருக்க, இது எல்லாமே அந்த நீர் யானைக்கு பிடிச்ச ஆகாய தாமரை செடிதானா? நாம் இப்போ அதுங்களுக்கு பிடிச்ச சாப்பாட்டுக்கு நடுவில் தான் நிற்கிறோமா? அப்போ இங்கே ஒன்று மட்டும் இல்லை, இன்னும் நிறைய நீர் யானைகள் இருக்குமா அப்படின்னு சொல்லி பயத்தில் கத்தி அல்மெடாவை கேட்குறாங்க. இப்போ நைட்டு வேற நல்லா இருட்டிடுச்சு, சுற்றி என்ன இருக்குன்னே தெரியல. அப்பன்னு பார்த்து இவங்களுக்கு ஒரு லக்கியான ட்விஸ்ட் ஒன்று நடக்குதுங்க. சிஸ்டேன் தண்ணிக்குள்ளே இருந்து எடுத்துகிட்டு வந்த அவளோட ஃப்ரெண்டு ஹன்னாவோட பேக்கில் தேடி பார்க்கும்போது அதுக்குள்ளே ஒரு செமையான நைட் விஷன் கேமரா கிடைக்குதுங்க. அப்பாடா, அந்த இருட்டுலையும் அந்த கேமரா மூலமாக சுற்றி என்ன இருக்குதுன்னு இப்போ அவங்களால பார்க்க முடியுது. சிஸ்டைன் அந்த கேமராவை வச்சு சுற்றி முற்றி பார்த்துட்டு வரும்போது தூரத்தில் அந்த இருட்டுக்கு நடுவில் ஏதோ ஒரு மனிதர்கள் கட்டின ஒரு பில்டிங் மாதிரி தெரியுதுங்க. அதுவும் அங்கே பாருங்கள், ஏதோ ஒரு பில்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே எல்லாருமே கொஞ்சம் நிம்மதியாகி போட்ட மெதுவாக அந்த லொக்கேஷனை நோக்கி ஓட்டிட்டு போகிறாங்க. பக்கத்தில் போய் பார்த்தா அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி முதலையோட தோலை உரிக்க பயன்படுத்தின ஒரு பழைய பாலடைஞ்ச முதலை பண்ணுங்க. ரொம்ப காலமாக யாருமே வராமல் கைவிடப்பட்ட அந்த இடத்துல இரும்பு மிஷின்கள் எல்லாம் துருப்பிடிச்சு போய் அங்கங்கே முதலைகள் கூண்டுகள் எல்லாமே செதறி கிடக்குது. இவங்களும் பண்ணைக்குள்ளே கால் வச்ச உடனே நம்ம குரூப் இங்கிருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக கிடைக்குமா அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பிக்கிறாங்க. முக்கியமாக போட்டுக்கு ஊற்ற ஃபியூல் இல்லைனா கூட பரவாயில்ல, ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ண ஒரு ஒர்க் ஆகிற ரேடியோ இருக்கா அப்படின்னு சொல்லி அங்கே கை வச்சு தேடுறாங்க. அப்படி தேடிட்டு இருக்கும்போது தாங்க அங்கே ஒரு பழைய டேப்பில் சில டாக்குமெண்ட்ஸும் இம்போர்ட் ரெக்கார்ட்ஸும் கிடைக்குது. அதை எடுத்து தூசி தட்டி பார்த்தா அது 1912ஆம் ஆண்டு காலத்து பேப்பர்ஸுங்க. அல்மேடா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு வரலாற்று கதை சொன்னார் இல்லையா, அமெரிக்காவில் நீர் யானைகள் வளர்க்க பிளான் பண்ணாங்க அப்படின்னு. அது சும்மா கதை இல்லைங்க, நிஜமாவே இந்த இடத்துல வச்சு தான் அந்த நீர் யானை வளர்ப்பு ப்ராஜெக்டை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற உண்மை அந்த டாக்குமெண்ட்ஸ் மூலமாக கன்ஃபார்ம் ஆகுது. அப்படியே இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் அந்த பழைய கூண்டுகளுக்கு நடுவில் டார்ச் அடித்து பார்க்கும்போது அங்கங்கே பிரம்மாண்டமான எலும்பு கூடுகள் செதறி கிடக்குது. அதை வச்சு பார்க்கும்போது பல தலைமுறையாக நீர் யானைகளை இங்கே வச்சு ப்ரீடிங் பண்ணி வளர்த்துருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் அந்த பண்ணையோட காம்பவுண்டுக்குள்ளேயும் அதை சுற்றி அந்த விசித்திரமான ஜப்பானிய ஆகாய தாமரை செடி இன்னமும் செழிப்பாக வெறித்தனமாக வளர்ந்து கிடக்குதுங்க. அதாவது அந்த நீர் யானைகளுக்கு பிடிச்ச அன்லிமிட்டெட் சாப்பாடு அங்கே தான் இருக்குது. சரி, இங்கே ஒன்றும் தேடுற மாதிரி இல்லைன்னு இவங்க எல்லாருமே திரும்பி பார்க்கும்போது திடீர்னு ஒரு சின்ன குழந்தை அழுகிற மாதிரி சத்தம் கேட்குதுங்க. என்னடான்னு டார்ச் அடித்து பார்த்தா அங்கே ஒரு இரும்பு கூண்டு சரிஞ்சு விழுந்து அதுக்கு அடியில் ஒரு குட்டி நீர் யானை மாட்டிக்கிட்டு வழியால் கத்திக்கிட்டு இருக்கு. அந்த குட்டியை பார்த்த உடனே அடுத்த செகண்ட் நம்ம குரூப்புக்கு தூக்கி வாரிப்படுது. காலையில இருந்து அந்த முரட்டு நீர் யானை ஏன் இவங்களை வெறித்தனமாக துரத்தி வேட்டையாடிச்சுன்ற கொடூரமான உண்மை இப்போதாங்க இவங்களுக்கு புரியுது. அது சும்மா ஏரியா கெத்துக்காகவோ இல்லை சும்மா வெறி பிடிச்சோ இவங்கள அடிக்கலைங்க. இந்த கூட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்க தன் செல்ல குட்டியை எவனோ கடத்தவோ இல்லை கொல்லவோ வந்திருக்கான்னு தப்பாக நினச்சி தன் பிள்ளையை காப்பாற்றத்தான் அது இவ்வளோ நேரமாக போராடி இருக்கு. ஐயோ பாவன்னு இவங்க அந்த சென்டிமெண்ட்டை யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ள அந்த பனிமூட்டத்துக்கு நடுவில் இருந்து அந்த தாய் நீர் யானை கண்ணில் வெறியோட பயங்கர கோவமாக என்ட்ரி கொடுக்குதுங்க. வந்த உடனே நேராக நம்ம ஹீரோயின் சிஸ்டனை குறி வச்சு வெறித்தனமாக துரத்த ஆரம்பிக்குதுங்க. சிஸ்டனும் உயிரை கையில் பிடிச்சிட்டு ஓட ஆரம்பிக்கிறான். அங்கிருந்த ஓனர் அல்மேடா இப்போ விட்டா இவ காலி அப்படின்னு அவன்கிட்ட இருந்த அந்த கடைசி மயக்க ஊசி அம்பை எடுத்து அந்த நீர் யானை மேலே சுடுறாங்க. ஆனால் பதட்டத்தில் அவனோட குறி தப்பிடுது. அந்த ஊசி எங்கேயோ போய் விழுந்துருது. இப்போ நீர் யானையை தடுக்க எதுவுமே இல்லை. அது சும்மா புயல் வேகத்தில் வந்து சிஸ்டனை நெருங்கி அவளை கவ்வ போகுதுங்க. அந்த டைம் நம்ம அல்மேடா டக்குன்னு சிஸ்டனை இழுத்து காப்பாற்றி எல்லாரும் அந்த பண்ண பில்டிங்குள்ளே ஓடி போய் கதவை கெட்டியாக லாக் பண்ணிடுறாங்க. அப்பாடா, இப்போதைக்கு கதவு ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனால் அந்த நீர் யானை வெளியே நின்று கதவை இடிச்சுக்கிட்டு இருக்குங்க. இப்படியே இருந்தால் கதவை உடச்சிட்டு உள்ளே வந்துடும். இந்த மொத்த இடத்தையும் நெருப்பு வச்சு கொளுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி அல்மேடா பிளான் போடுறாங்க. உடனே எல்லாருமே உள்ளே இருக்கிற ஆயில் அப்புறம் நெருப்பு எரியக்கூடிய மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேடும்போது தாங்க ஒரு ஓரமாக பயங்கரமாக எரியக்கூடிய ஒரு பெரிய கேன் கெமிக்கல் அவங்க கண்ணில் மாட்டுது. கெமிக்கல் கிடைச்ச உடனே அல்மேடா ஒரு மாஸ்டர் பிளான் போடுறாருங்க. டயான் மேடத்தை பார்த்து, நான் இவளை கூட்டிகிட்டு ஃபஸ்ட்டு வெளியே போகிறேன். சிஸ்டர், நீ தான் நம்ம குரூப்லேயே ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடுவேன். அதனால் நீ தான் இந்த கெமிக்கலை ஊற்றி நெருப்பை பற்ற வச்சுட்டு அப்படியே பின்னாடி வழியாக ஓடி வந்து எங்களை போட்டில் மீட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு டயானை கூப்பிட்டுட்டு வாசலில் நோக்கி போகிறாருங்க. ஆனால் அவங்க பில்டிங்கை விட்டு வெளியே காலை வைக்க போகிற அந்த செகண்ட் கதவுக்கு வெளியே அந்த முரட்டு நீர் யானை இவங்களுக்கு நேராக வாயை திறந்துக்கிட்டு நிற்கிது. அல்மேடாவுக்கு இப்போ வேற வழியே இல்லைன்னு புரிஞ்சு போச்சுங்க. உடனே பின்னாடி இருக்கிற பொண்ணுங்களை பார்த்து, சிஸ்டேன், டயான், நீங்கள் 2 பேருமே பின்னாடி பக்கமாக இருக்கிற வழியாக தப்பிச்சு ஓடிடுங்க அப்படின்னு சொல்லி கத்துறான். அடுத்த செகண்டே அந்த முரட்டு நீர் யானை வெறித்தனமாக அல்மேடாவை நோக்கி சார்ஜ் பண்ணி பாயுதுங்க. ஆனால் இந்த அலும்பு பிடிச்ச டயான் மேடம் என்ன பண்ணுறா தெரியுமாங்க, அல்மேடாவுக்கு ஹெல்ப் பண்ணுறதை விட்டுட்டு தப்பிச்சா போதுன்னு ஓடி போய் அந்த இரும்பு கதவை டப்புன்னு சாத்தி லாக் பண்ணிடுறா. பாவம் நம்ம அல்மேடாவை அந்த கோவக்கார தாய் நீர் யானை கிட்ட தனியாக மாட்டி விட்டுட்டாங்க. அடுத்த செகண்ட் அந்த பிரம்மாண்டமான நீர் யானை தான் முழு வெயிட்டையும் போட்டு அல்மேடா மேலே அப்படியே விழுதுங்க.
அந்த வெயிட் தாங்காம நம்ம வேட்டைக்காரன் அல்மேடா அங்கேயே நசுங்கி ஸ்பாட் அவுட் ஆகுறாருங்க. அல்மேடாவை முடிச்சதுக்கு அப்புறமும் அந்த நீர் யானையோட கோவம் அடங்கலைங்க. அது கதவை முட்டி உடைக்க பாக்குதுங்க. கதவு உடையிற சத்தத்தை கேட்டு டயானும் சிஸ்டேனும் மிரள்றாங்க. உடனே சிஸ்டேன், டயான், நம்ம 2 பேரும் ஒன்னா ஓடுனா ஒன்னா மாட்டிக்குவோம், அதனால ஆளுக்கு ஒரு பக்கமா பிரிஞ்சு ஓடி அதை கன்ஃபியூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றாங்க. நீர் யானை டமார்னு கதவு உடைச்சிட்டு உள்ள வந்த அடுத்த மைக்ரோ செகண்ட்ல 2 பேருமே பிளான் பண்ண மாதிரி ஆளுக்கு ஒரு பக்கமா வெறித்தனமா சிதறி ஓடுறாங்க. டயான் மேடம் அங்கிருந்து படிக்கட்டு வழியா மேலே ஏறி ஓட நம்ம ஹீரோயின் சிஸ்டேனும் அந்த ரூமை குறுக்காக கடந்து ஓடுறாங்க. எப்படியாவது அந்த நீர் யானையை திசை திருப்பி கொலை பண்ணணும்னு 2 பேரும் மாற்றி மாற்றி ஓடி மரண வித்தை காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த நீர் யானை இவங்களை துரத்தும் போது நம்ம ஹீரோயின் சிஸ்டேன் செம்ம தில்லா நின்று கத்தி அந்த நீர் யானையோட மொத்த கவனத்தையும் தன் பக்கம் மாத்திருப்பா. அப்படியே படிக்கட்டு மேலே இருக்கிற டயானா பார்த்து, டயான், அங்க நாம பார்த்தோம்ல அந்த ரகசிய கதவு, அது வழியா தப்பிச்சு போய் போட்ல வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி கத்துறா. இந்த சுயநலக்கார டயான் சிஸ்டேன் சொன்ன உடனே தேங்க்ஸ் கூட சொல்லாம அந்த ரகசிய கதவு வழியா டொப்பீர்னு கீழே குதிக்கிறாங்க. ஆனா அவசரத்துல குதிச்சதுல டயானோட கால் டொக்குன்னு உடஞ்சிடுதுங்க. வழியில கத்திக்கிட்டே எப்படியோ அங்கிருந்து மெதுவா தத்தி தத்தி ஓட ஆரம்பிக்கிறான். இங்க பில்டிங்குள்ள அந்த முரட்டு நீரியான சிஸ்டனை நெருங்கி வந்து கவ்வ போகுதுங்க. சிஸ்டன் இன்ச் பை இன்ச்சா பின்னாடி போறா. கரெக்டா அந்த கெமிக்கல் கேன் பக்கத்துல வந்த உடனே டக்குன்னு ஒரு தீக்குச்சியை பத்த வச்சு அந்த ஆயில்ல போடுறாங்க. அவ்வளவுதான், அந்த பாலடைஞ்ச பண்ண பில்டிங் முழுக்க குபீர்னு நெருப்பு பிடிச்சி எரிய ஆரம்பிக்குது. அந்த நீரியான நெருப்புக்குள்ள மாட்டிக்கிட்டு அலற நம்ம சிஸ்டன் சூப்பரா பின்னாடி வழியா வெளியே ஓடி வந்துடுறான். வெளியே வந்த உடனே சிஸ்டன் டயான் கிட்ட இந்த நெருப்பு புகையை பார்த்துட்டு கண்டிப்பா யாராவது ஹெல்ப்புக்கு வருவாங்க, நம்ம இங்கேயே வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஆனால் அந்த சுயநலம் பிடிச்ச டயான், அதெல்லாம் முடியாது, எனக்கு பயமாக இருக்குது, நான் போட்டுக்கே போகிறேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்கிறாங்க. சரி போனா போன்னு 2 பேருமே ஆளுக்கு ஒரு பக்கமாக பிரிஞ்சு போகிறாங்க. கால் உடஞ்ச வழியோட டயான் மேடம் போட்டை நோக்கி மெதுவாக நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்பாடா தப்பிச்சோம் அப்படின்னு அவங்க நினைக்கும் போது நெருப்புக்குள்ளே இருந்து தப்பிச்சு வந்த அந்த கோபக்கார தாய் நீர் யானை உடம்பெல்லாம் தீக்காயத்தோட கண்ணுல வெறியோட டயானுக்கு பின்னாடி மெதுவா நடந்து வருதுங்க. ஐயையோ அம்மான்னு அவள் கத்துறதுக்குள்ளேயே ஒரே போடு அவளை அப்படியே கொடூரமா நசுக்கி ஸ்பாட் அவுட் ஆகிடுதுங்க. இப்போ அந்த இடத்துல மிச்சம் இருக்கிறது நம்ம ஹீரோயின் சிஸ்டேன் மட்டும்தாங்க. கண்ணுக்கு முன்னாடி டயான் காலியானதை பார்த்துட்டு பயத்துல அப்படியே உறைஞ்சு போய் நிற்கிறான். இப்போ இங்க சிஸ்டேன், அங்க அந்த முரட்டு தாய் நீரியான 2 பேரும் நேருக்கு நேரா நிற்கிறாங்க. பக்கத்துலேயே அந்த இரும்பு குண்டுக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்க குட்டி நீரியானையும் அழுதுகிட்டு இருக்கு. ஆனா இந்த டைம்ல நம்ம சிஸ்டேன் பயந்து ஓடலைங்க. ரொம்ப மெதுவா கேர்ஃபுல்லா அந்த குட்டி நீர் யானையை நோக்கி நடக்கிறான். அந்த தாய் நீர் யானையை பார்த்து ரொம்ப எமோஷனலா பேசுறான். எனக்கு புரியுது, என் மேல என் அம்மா எவ்வளோ பாசமா இருந்தாங்களோ அதே மாதிரி தானே நீயும் உன் பிள்ளையை காப்பாற்ற இவ்வளோ தூரம் போராடி இருக்க. நாங்க உன் குட்டிக்கு எந்த கெடுதலும் பண்ண வரல அப்படின்னு உருக்கமா சொல்லிக்கிட்டே அந்த குட்டி பக்கத்துல போறான். தாய் நீர் யானை அப்படியே அமைதியா பார்க்க நம்ம சிஸ்டர் தான் முழு பலத்தையும் போட்டு கஷ்டப்பட்டு அந்த இரும்பு குண்டை தூக்கி அதுக்குள்ள மாட்டி இருந்த அந்த குட்டி நீர் யானையை பத்திரமா ரிலீஸ் பண்ணி விடுறாங்க. கூடுல இருந்து வெளியே வந்த குட்டி ஓடி போய் தான் அம்மா கூட ஒன்னா சேருது. தான் பிள்ளை திரும்ப கிடைச்ச சந்தோஷத்துல அந்த தாய் நீரியான சிஸ்டனை எதுவுமே செய்யாம தான் குட்டியை கூட்டிக்கிட்டு அப்படியே மெதுவா அந்த பனிமூட்டத்துக்குள்ளேயே போயிடுதுங்க. தாய் நீரியானையும் குட்டியும் போனதுக்கு அப்புறம் தனியா நிக்கிற நம்ம சிஸ்டர் தலைக்கு மேல திடீர்னு டமார்னு ஒரு பயங்கர சத்தம் கேக்குதுங்க. அண்ணாந்து பார்த்தா இவங்க வச்ச நெருப்பு புகையை பார்த்துட்டு கரெக்டா ஒரு ரெஸ்கியூ ஹெலிகாப்டர் அங்க வந்துடுச்சுங்க. சிஸ்டரின் கையை அசைச்சு ஹெல்ப் ஹெல்ப் அப்படிங்கிற மாதிரி கத்துறாங்க. அவங்க வந்து சிஸ்டரினை பத்திரமா ஹெலிகாப்டர்ல ஏத்துறாங்க. ஹெலிகாப்டர் மேலே பறக்கும்போது சிஸ்டரின் கண்ணில் கண்ணீரோட தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் பழிவாங்கின அந்த பயங்கரமான சதுப்பு நிலத்தை கடைசி தடவையா ஒரு முறை பார்த்துட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. இதோட இந்த மரண திக் திக் மூவி முடிவுக்கு வருதுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா, பை பை.